இனி நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போறோம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து 1/2 லிட்டர் தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா இஞ்சி பேஸ்ட் பூண்டு பேஸ்ட்னு சொல்லிட்டு தனித்தனியா அரைச்சு சேர்த்தாலும் ஓகே, இல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்னு சொல்லிட்டு ஒண்ணா சேர்த்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் கரம் மசாலா, சில்லி பவுடரு, மல்லித்தூள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கறி மசாலா, அதாவது சிக்கன் குழம்பு மசாலா இருக்கும்ல, சோ அதை சேர்த்துக்கோங்க. சோ மசாலா எல்லாமே சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இதை வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க கட் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் தயிரை சேர்த்துக்கோங்க. தயிரை சேர்த்துட்டு என்ன பண்றீங்கன்னா ஒரு ஹாஃப் லெமனை வந்து பிழிஞ்சு விடுங்க இதுல. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பிழிஞ்சு விட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டையும் போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு மேரினேட் பண்ணணும். அதாவது பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சிருங்க. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஓரமா வச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா ஒரு காபடி அளவு அரிசி எடுத்துக்கலாம். நம்ம வந்து பாஸ்மதி அரிசி தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். சோ ஒரு காபடி அளவு அரிசியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துல ஊத்திட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு இதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் பச்சை மிளகாய், காரத்துக்கு தேவையான அளவு இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஓரமா வச்சுக்கோங்க. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா கேஸ் ஆன் பண்ணிட்டு டபராவுக்கு மேல வச்சிடலாம். டபரா வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ஆன உடனே தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெயை ஊத்திட்டு லைட்டா ஹீட் ஆன உடனே பட்டை வகைகள், அதாவது பாத்தீங்கன்னா பிரிஞ்சி எல்லாம் இருக்கும்ல, சோ கிராம்பு அதெல்லாம் சேர்த்து பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு வெங்காயத்தையும் போட்டு வதக்கிடுங்க நல்லா. சோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிட்டு இஞ்சி பேஸ்ட் பூண்டு பேஸ்ட்னு சொல்லிட்டு தனித்தனியா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட ராஸ்மெல் போற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துட்டு கொத்தமல்லி புதினா வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் தயிரை சேர்த்துக்கோங்க மறுபடியும். சோ தயிரை சேர்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நல்லா வந்து கிண்டிடுங்க. சோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் மல்லித்தூள் சொன்னேன்ல, சோ அந்த சிக்கன் ஆட் பண்ண மசாலா தான் நம்ம இப்பயும் ஆட் பண்ண போறோம். சோ அதே மாதிரியே சிக்கன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட ராஸ்மெல் போற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா தேவையான அளவு சால்ட்டையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாதி லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு இதையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாம் போட்டு ஊற வச்சிருந்த சிக்கனை வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. சோ அதுக்கப்புறம் ஒரு மூடியை போய் ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து மூடி வைங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றீங்கன்னா இதுல தேவையான அளவு வந்து தண்ணி ஊத்த போறோம். அதை பாத்தீங்கன்னா சிக்கன் வேகிற அளவுக்கு. சிக்கன்ல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வரும். சோ அதனால கொஞ்சமா தான் ஊத்திருக்கோம். அதுக்கப்புறம் மறுபடியும் மூடியை போட்டு மூடிட்டு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சுடு தண்ணி போட்டுக்கோங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா தம் போடுறதுக்காக தான். சோ இந்த மாதிரி கொதிச்சு வர ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரிசி வந்து போடணும். சோ என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊற வச்சிருந்தோம்ல பாஸ்மதி அரிசி, அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல சேர்த்துக்கலாம். சோ அரிசியை சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80% இல்லைன்னா ஒரு 70% வந்து பாத்தீங்கன்னா குக் ஆனா போதும். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி புதினாவை மேல தூவி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிட்டு இதை வந்து பாத்தீங்கன்னா தோசைக்கல் மேல வச்சு தம் போடுங்க. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சுடு தண்ணி ஹீட் பண்ணி வச்சிருந்தோம்ல, சோ அதையும் தூக்கி வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு மூடியை ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா செம்மையா ரெடியா இருக்குங்க நம்மளோட பிரியாணி. அதுக்கப்புறம் நாங்க ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணிட்டு புதினா சட்னி, தர்பூசணி அல்வாவோட சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா செம்ம டக்கா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Lokesh. Tata, bye bye.